என்னதான் நீங்க ஆளுநரை பயன்படுத்தினாலும் அல்லது அமைச்சர்கள் மீது ஊழல் குற்றச்சாட்டு என்று கைது செய்து சிறையிலே அடைத்தாலும் எத்தனை மிரட்டல் நடவடிக்கைகள் நீங்க செஞ்சாலும் தமிழ்நாட்டில் வெற்றி பெற முடியாது என்பது மட்டுமல்ல, போகிற போக்கை பார்த்தால் இந்தியாவிலேயே மோடி தேரமாட்டார் என்கிற நிலைமைதான் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது. ஹரியானா உட்பட பல மாநிலங்கள்ல கூட்டணி கட்சிகளை விலகி கொண்டிருக்கிற நிலைமை என்பது இன்னைக்கு ஏற்பட்டிருக்க நம்ம பார்க்கிறோம். எனவே நிச்சயமாக ஜூன் மாதம் 4ஆம் தேதி அறிவிப்பு வருகிற போது மத்தியிலே ஒரு மதசார்பற்ற ஆட்சி அமைக்கிற சூழலுக்கு இந்திய மக்கள் வாக்களிப்பார்கள் என்கிற நம்பிக்கையோடு நாங்கள் தேர்தல் பணியை துவக்கி இருக்கிறோம். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தோடு ஏற்பட்ட உடன்படிக்கை அடிப்படையில் 1 மதுரை 2 திண்டுக்கல் என்கிற தொகுதிகள் ஒதுக்கப்பட்டு வேட்பாளர்கள் எல்லாம் அறிவிக்கப்பட்டு இன்றைக்கு வேட்பாளர்கள் வேகமாக தொகுதி பணிகளிலே தேர்தல் பணியிலே இறங்கி இருக்கிறோம். நேற்றைக்கும் இன்றைக்கு காலையிலேயும் திண்டுக்கல் மாவட்டத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய துணை பொதுச் செயலாளர் மாண்புமிகு அமைச்சர் ஐ பெரியசாமி அவருடைய தலைமையில், உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி அவருடைய தலைமையில், மாவட்ட செயலர் செந்தில்குமார் உள்ளிட்ட பலரும் இன்றைக்கு திண்டுக்கல் மாவட்டத்திலே முதற்கட்ட பணிகளை உடனடியாக வேட்பாளர் அறிவித்த அடுத்த நாளே துவங்கி முடித்திருக்கிறார்கள். அதே போல மதுரையிலேயும் நம்முடைய பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர், திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மாவட்ட செயலாளர், அதே போல நம்முடைய அமைச்சர், நம்முடைய மரியாதைக்குரிய பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்களும் இங்கே நகரில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம், ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் தனித்தனி கூட்டங்களை நடத்தி தேர்தல் பணிகளை உடனடியாக, அதாவது யாரை எதிர்பார்த்தல்ல, அவங்களே வேட்பாளர் என்கிற முறையில் இன்றைக்கு பணிகளை துவக்கி இருக்கிறார்கள். நகர் மாவட்ட செயலாளர் தளபதி உட்பட இணைந்து இன்றைக்கு அந்த மகத்தான பணி என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. என்னன்னா, தேர்தல் ஆணையம் கொஞ்சம் அவகாசத்தோடு செய்வாங்கன்னு நினைச்சோம். ஆனால் தேர்தல் ஆணையமே மோடியினுடைய இச்சையை பூர்த்தி பண்ற மாதிரி, அவருடைய நோக்கத்தை நிறைவேற்றுற மாதிரி எங்களுக்கு அவகாசமே கொடுக்காம 30ஆம் தேதி வேட்புமனு வாபஸ் வாங்குற கடைசி தேதி, 19ஆம் தேதி ஏப்ரல் 19ஆம் தேதி தேர்தல் அறிவிச்சிருக்கிற இப்படிப்பட்ட அநியாயத்தை எங்கேயுமே நம்ம பார்க்க முடியாது. ஒரு 16 லட்சம் 17 லட்சம் வாக்காளர்களை இந்த இடைக்கால காலத்தில் சந்திக்கணும். 30ஆம் தேதியிலேருந்து 16ஆம் தேதிக்குள்ள எவ்வளவு பேரை சந்திக்க முடியும்? அப்ப என்னன்னா, இதுல இருந்தா என்ன புரியுதுன்னா, அவங்க தேர்தல் பிரச்சாரம் பண்ணாலும் அது பயன்படாது, இந்த திமுக அணிதான் ஜெயிக்குங்கிறதுனால பிரச்சாரம் பண்ணுவது கூட அவகாசத்தை முடக்கடி பண்ணி தான் தேர்தல் ஆணையமே அறிவிச்சு. அவங்க என்ன இது நடந்தாலும் சரி, என்ன முடக்கடி நடந்தாலும் அதை மிக வேகமாக செயல்பட்டு தமிழ்நாட்டில் ஒரு மகத்தான வெற்றி பெறுவோம். அதே போல இந்த தொகுதியிலே அருமை தோழர் சு. வெங்கடேசன் அவர்களை மார்க்சிஸ்ட் கட்சி வேட்பாளராக 2வது முறையாக நாங்கள் களத்தில் இறங்கியிருக்கிறோம். அவருடைய பணி, அவருடைய செயல்பாடு தமிழ்நாடு அறிந்தது, இந்தியாவே அறிந்தது, இந்த தொகுதி மக்கள் நன்றாக அறிந்திருக்கிறார்கள். எனவே கடந்த ஆண்டு தேர்தலில் அவர் பெற்ற வாக்குகள் வித்தியாசத்தை விட இந்த முறை கூடுதலான வாக்குகள் வித்தியாசத்திலே அவர் வெற்றி பெறுவார் என்கிற நம்பிக்கையோடு திராவிட முன்னேற்ற கழகம் உள்ளிட்ட தோழமை கட்சிகள், எல்லா தோழமை கட்சிகளும் அவங்கவுங்க களத்தில் இன்னைக்கு இறங்கிட்டாங்க. நாங்க சில பேரை பார்த்தோம், சில பேரை பார்க்கறதுக்கு கூட அவகாசம் இல்லை. ஆனாலும் சரி, தேர்தல் வந்தாச்சு, வேட்பாளர் அறிவிச்சாச்சு, நம்ம பணியில இறங்குவோம்னு எல்லா தோழமை கட்சிகளும், இந்த அணியை ஆதரிக்கக்கூடிய 60க்கும் மேற்பட்ட மக்கள் அமைப்புகள், அவங்கெல்லாம் கூட இன்னைக்கு தேர்தல் பணியில வெற்றிகரமா இறங்கியிருக்காங்க. ஆகவே நிச்சயமாக இந்த 2 தொகுதிகளில் நாங்கள் அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவோம். தமிழ்நாட்டில் பாண்டிச்சேரி உள்ளிட்ட 40 தொகுதிகள் நாங்கள் வெற்றி பெறுவோம். இந்தியாவிலே ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்படுத்துவதற்கு இந்த தேர்தல் வகை செய்யும் என்பதை நான் தெரிவிச்சுக்கிறேன். ஊடக நண்பர்களையும் பத்திரிகை நண்பர்களையும் நான் பணிவோடு கேட்டுக்கொள்ள விரும்புவது, எங்களுடைய நியாயமான அந்த குரலுக்கு, எங்களுடைய நியாயமான இந்த செயல்பாடுகளுக்கு நீங்கள் தொடர்ந்து தேர்தல் காலத்திலே எங்களுக்கு ஆதரவும் ஒத்துழைப்பும் நல்கிட வேண்டும். உங்களுடைய ஒத்துழைப்பின் மூலமாகத்தான் நாங்கள் மக்களை அணுகுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதற்கு நீங்கள் முழு ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று உங்களை எல்லாம் பணிவோடு கேட்டுக்கொள்கிறோம்.